ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு சிறிய வேண்டுகோள் எல்லாருக்கும். இந்த நமக்கு நடக்கும் இந்த சந்தோஷம், கிடைக்கும் சந்தோஷம் நம்ம நாட்டில் ராணுவ வீரர்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம நிம்மதியா அமைதியா வாழணும்ன்றதுக்காக தன் குடும்பங்களை விட்டு நாட்டு எல்லையில நமக்காக எந்த தியாகத்தையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிற அந்த ராணுவ வீரர்கள், நமக்காக உயிர் நீத்த அந்த 44 பேருக்காகவும், சோல்ஜர்ஸ் அவங்களுக்காகவும் சத்தம் போடக்கூடிய நம்மளால அவங்களுக்காக அமைதி காக்க முடியும்னு ஒரு சில தருணங்கள் எனக்காக ஒரு மௌன அஞ்சலி செலுத்துமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்து சில வினாடிகள் மௌன அஞ்சலி செலுத்துவோம் இறந்த நம் ராணுவ வீரர்களுக்காக. நன்றி. அதே போல நம்ம ஊர்ல தாம்பரத்தில் இருக்கிற அபிநந்தன் அவரை மீட்டு வருமாறு எல்லாரும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தையும் மக்களும் பிரேயர்ஸ் எல்லாரும் வேண்டிக்கிறோம் வந்து சேரணும்ன்றது. அவங்க குடும்பத்துக்கு நான் ஒரு கடிதத்தை அமைச்சிருக்கேன். சார் நாங்க குடும்பத்து சார்பாகவும் அவங்கள பார்க்கறதுக்கு நான் இப்போ டைம் கேட்டிருக்கேன், அவங்க குடும்பத்தை போய் பார்த்து ஆறுதல் சொல்றதுக்கு. ஸோ அபிநந்தனுக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிறோம். இன்னைக்கு வெகு விரைவில் வீரத்தோடு திரும்பி நம்ம நாட்டுக்கு வரணும்னு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாத்த விட முக்கியமானது இன்னைக்கு நம்ம மனசுல அவங்க தான் இருக்கணும். அதையும் மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியாக கொண்டாடுகிற இந்த நாளை அவர்களுக்கு சமர்ப்பிக்கலாம். இந்த வெற்றியை அவங்களுக்கு சமர்ப்பிக்கணும். அதே போல இவ்வளவு பேரு இதை ஒரு பெரிய வெற்றியாக அமைத்து கொடுத்ததற்கு எங்க குடும்பத்தை சார்பாகவும் கணவர் சார்பாகவும் மிக்க நன்றி. கார்த்திக் சுப்ராஜுக்கும் அவருடைய பேட்ட டீம், அனிருத், திரு சார், எடிட்டர் எல்லாருக்கும், சன் பிக்சர்ஸ், சன் டிவி எல்லாருக்கும், அதை ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட், க்ரூ மெம்பர்ஸ், டீம் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.